அவர் தான் இந்தியாவில் தபால் பகுதியில் தொழிற்சங்கம் துவக்கியவர். அவர் 1908 ஹென்றி மார்டன் அவர் தந்தி பகுதியில் தொழிற்சங்கம் துவக்கியவர். 1910 பாபுதாராக முழக்கமிட்டார். என்ன முழக்கம்னாக்கா, தொழிலாளர்கள் பிச்சைக்காரர் அல்ல என்று. அது முதல் புரட்சி முழக்கம் வரலாம். சொன்னதுக்காக என்ன படிப்பு தெரியுமா? அன்னைக்கு இந்தியாவில் பகுதியாக இருந்த பர்மாவுக்கு மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு நீங்க சுதந்திர இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் 1946 21 நாட்கள் நடைபெற்றது. அந்த போராட்டம் தான் ஆங்கிலேயர்களை அசர வைத்தது. அந்த போராட்டத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு, முதல்வர் ஜின்னா போன்றவர்கள் தலைமையேற்று நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் முதலாவது ஊதிய குழு வரதாச்சாரி என்ற அமைக்கப்பட்டது. அந்த முதலாவது ஊதிய குழு ஓய்வூதியரை பற்றி எதுவும் பேசவில்லை. ஒண்ணு மட்டும் செஞ்சாங்க, ஓய்வு இருக்கின்ற வயது 58 என்று நிர்ணயித்தார்கள். அதற்கு பின்னால தெரியும் சுதந்திரம் கிடைச்சது. 1941 தபால் பகுதியில் கே ராமமூர்த்தி சென்னையை சார்ந்தவர் எழுத்தாளர் படிக்க சேர்ந்து அவரு தோழர் பாபுதாரா விட்ட இடத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அவரு எல்லா சங்கங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது 1942 தோழர் குப்தா தொழிற்சங்கத்தில் வருகிறார். 2 பேர் சேர்ந்து யூபிடபிள்யூ ஆரம்பித்தார்கள். யூபிடபிள்யூ சார்பாக ஆரம்பித்ததுதான் அந்த 1946 போராட்டம். இந்த போராட்டம் வெற்றி அடைவதற்கு பிறகுதான் உடம்பு பண்ணாங்க. உங்களுக்கு 1954 நவம்பர் 24 எலமெண்டி பெரிய துவக்கப்பட்டது. ஒரு பக்கம் தபால் பகுதிக்கு தோழர் ராமமூர்த்தி அவர்களும், தந்தி பகுதிக்கு தோழர் குப்தாவோடு தலைமையேற்றிருந்த நேரம் அந்த சங்கத்தை மத்திய அமைச்சராக ரபி அகமது கித்வாய் துவக்கி வைத்தார். ரபி அகமது கித்வாய். அதுக்கு பின்னால் சங்கம் துவக்கியதற்கு பிறகு இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய டி அடைக்க உடனே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண விளையாட்டு கேட்கணும் இல்லையா? அப்பெல்லாம் டி எல்லாம் கிடையாது. ஒரு ₹5 சங்கம் துவக்கி 1957 ₹5 பச்சைப்படி நமக்கு போராட்டம் அறிவிச்சோம். கொடுக்கல, ஒரு போராட்டம் அறிவித்தாங்க. அந்த போராட்டத்தை வேண்டாம் என்று சொல்வதற்காக நேரு 1 மணி நேரம் வழக்கு பேசார். இந்த போராட்டம் தேவையிட்டது, இந்த நாட்டுக்கு வளங்கள்லாம் அங்கே சொல்லிக் கொண்டு போய்விட்டார், அரசாங்கம் நடத்த முடியவில்லை, தோழருக்கு வேலை தர முடியவில்லை இதெல்லாம் பேசினார். இருந்தாலும் போராட்டம் நடைபெற்றது. ₹5 வாங்கினோம். அரசாங்கம் விலைவாசி உயர்வுகளே இருக்கிறது. நம்முடைய சம்பளத்துறையில் ஒரு சின்ன உதாரணம்